50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சிக்கு முடிவு கட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்ட, காமராஜர் ஆட்சிக்கு முடிவு கட்ட அண்ணாதுரை அவர்கள் சினிமா துறையிலே இருந்து எம்ஜிஆரை பயன்படுத்தி கொண்டார். எம்ஜிஆருடைய படத்தை போட்டு ஓட்டு வாங்கித்தான் 67 காமராஜரை தோற்கடித்தார்கள். அதே போல இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதற்கு ரஜினிகாந்த் நல்ல நடிகர் என்பது மட்டுமல்ல, தலைச்சிறந்த தேசியவாதி, நல்ல ஆன்மீகவாதி. அவர் அரசியலுக்கு வர வேண்டும். திராவிட இயக்கங்களின் பிடியிலே இருந்து இந்த தமிழகத்தை விடுவிக்க வேண்டும். அவரை அச்சுறுத்தி விமர்சித்து அவருடைய உருவபொம்மையை எரித்து அவரது வீட்டுக்கு முன்பாக குண்டுகளை வெடிக்க வைத்து அவரை அரசியலுக்கு வரவிடாமல் பணிய வைக்க வேண்டும் என்று சில இயக்கங்கள் முயற்சிக்கின்றன. இத்தகைய ஜனநாயக விரோத சட்டவிரோத முயற்சிகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைச்சிக்காக மாடுகள் வெட்ட தடை, மாடு எடுத்துச் செல்ல தடை என்கின்ற இந்த சட்டத்தை மதக்கலவரமாக திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றார். தமிழகத்திலே மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு ஸ்டாலின் இந்த முயற்சியை எடுக்கின்றார். இதே ஸ்டாலினும் இந்த ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கின்ற திமுகவும் விலங்குகளை நேசிப்போம், ஜல்லிக்கட்டு மாட்டை நேசிப்போம், ஜல்லிக்கட்டு நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்றுவோம் என்று இதே ஸ்டாலினும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்களும் மாட்டுக்கு முத்தம் கொடுத்தெல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப இந்த நாட்டு மாடுகளை காப்பாற்றுவதற்காக, இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து லட்சக்கணக்கான மாடுகள் அன்றாடம் சட்டவிரோதமாக லாரிகளிலே ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு கடத்தி செல்லப்பட்டு அங்கிருந்து இறைச்சிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதை தடுக்க கொண்டு வந்தது தமிழர் உரிமையை, தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு சட்டம் போட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டிலே மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஸ்டாலின் சதி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஸ்டாலின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி அரசுடைய செயல்பாடு என்பது அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோடு எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படவில்லை என்பதுதான். மேலும் அவர் எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்துவதற்காக, எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்துவதற்காக அவர்களுடைய லஞ்ச ஊழல் ஆகியவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு ஆண்டவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னும் சிறப்பாக எடப்பாடி அரசாங்கம் செயல்பட வேண்டும். இந்த 4 ஆண்டு காலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டு தமிழக மக்களை காத்திட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.